இந்த நிகழ்ச்சிக்கு குற்றவாளிக்கு விழாவினை தொடங்கி வைத்த பெரியவர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த விழாவினை நடத்தப்படுவதற்காக நமது சங்கத்தின் தலைவர் மா குமரேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மா குமரேசன் அவர்கள் இந்த பரவாயில்லை சங்கத்தின் தலைவர் அவர்கள். அடுத்ததாக சங்கத்தின் அடுத்ததாக படநாடு சங்கத்தின் செயலாளர் அவர்களை தங்கராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக படநாடு சங்கத்தின் பொருளாளர் அவர்களை சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். இந்த விழாவினை தொடர்வதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நல்லுறவுகளுக்கும் நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையாற்ற நமது விஜயராஜ் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவில் புரிந்திருக்கின்ற சாதனையாளர்கள் அனைவரையும் மனித அவர்களை வரவேற்கின்றோம்.
மேடையிலே அமர்ந்திருக்கும் திரு ஐயா எம் குமரேசன் அவர்களையும், ஏ தங்கராஜ் அவர்களையும், எஸ் ஜெயபிரகாஷ் அவர்களையும், திரு அன்புமதி அவர்களையும், கே செந்தில் அவர்களையும், வி சுரேஷ்குமார் அவர்களையும், பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழா வித்தின் 1 இயரில் சிறப்பாக துவங்கியிருக்கு. அதுக்கு காரணம் அப்படிங்கிறதால் உங்கள் அனைவரையும், சாதனை பெண்களையும் சாதனையாளர்களையும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என்று அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த விழாவானது சாதனையாளர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் பிறகு மாணவ கண்மணியான உங்களுக்கும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் 43 நபர்களின் முக்கிய முயற்சி, அந்த 43 நபர்களின் முக்கிய முயற்சியினால் தான் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 43 நபர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் தலைவர் அவர்கள் பேசுவார்கள். பரிசுகளும் சாதனையாளர்கள் மற்றும் முன்னோடிகள் முன்வரிசையில் அமருமாறு கேட்கின்றோம். தங்களுக்கு நாங்கள் கடித வாயிலாக விவரங்கள் தெரிவித்திருக்கோம். ஆகவே நீங்கள் முன்வரிசையில் அமருமாறு கடிதங்கள் கிடைக்கப்படும். மற்றும் நான் அலைபேசிகள் ஏற்கனவே கூப்பிட்டிருந்தேன். ஒரு சிலருக்கு கடிதம் கிடைக்கவில்லை. அவர்கள் தவறான கடமையை பொறுத்து தான் அது இன்னும் ஒரு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க முன்னாடி நம்ம கேட்டு வச்சுக்கிறோம். இன்றைய தினம் நமது எடப்பாடி நகரத்தில் தமிழ்நாடு பருவராஜோட பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக நம்ம சமுதாயத்தில் சாதனை படைத்தவர்களுக்கும் நம்ம சமுதாயத்தில் மிக மிக அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் அதிகமான மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் இன்றைய தினம் இந்த பாராட்டு விழா தமிழ்நாடு பருவராஜோட பட்டதாரி சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சங்கம் 1979ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களின் முயற்சியால் பல வளர்ச்சியை கண்டு இந்த இடத்திலே ஒரு அரங்கம் அமைத்து இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த பட்டதாரி சங்கம் எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ, சேவை ஆற்றிட முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு முன்வந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் ஆரம்பத்திலே இந்த சங்கம் தொடங்கப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே இந்த இடங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த இடமெல்லாம் சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அது உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அதன் இடத்திலே கட்டடங்கள் கட்டி இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே ஏழை எளியவர்களுக்கு வசதி இல்லாத ஒரு சிலருக்கெல்லாம் இந்த சங்கம் இதை விரிவுபடுத்தும் நோக்கத்திலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க இந்த சமுதாயத்திலே ஒரு
மாற்றத்தை உருவாக்கி அவர்கள் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இன்றைக்கு உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடரும். இன்னும் இதுபோல செயல்பாடுகளை இந்த சமூகத்திற்கு செய்ய பெரியோரோடு இணைந்து செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இங்கு வந்திருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களையும் மாணவ மணிகளையும் மற்றும் இந்த சாதனையாளர்களுடைய இங்கு எங்களுடைய அழைப்பை எடுத்து வந்திருக்கின்ற இந்த சாதனையாளர்கள் அத்துணை பேரையும் வரவேற்று தெரிந்து கொண்டு இந்த சாதனையாளர்களை எதற்காக வரவழைத்திருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சுயநலம் உண்டு. உங்களை பாராட்டுவதன் மூலம் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இதன் மூலம் சங்கம் வளர்ச்சி அடையும். இதன் மூலம் சமுதாயத்திற்கு நல்லது செய்யலாம் என்றும் இந்த சாதனையாளர்களை எல்லாம் இங்கே வெளிக்கொள்ளும் பட்சத்திலே நம்முடைய மாணவர்கள் எல்லாம் இது போன்ற ஊக்கம் பெற்று மிகவும் நல்ல முறையிலே படித்து பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கெல்லாம் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது தொடரும். இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் இந்த தமிழ்நாடு பருவராய்வு பட்டதாரி சங்கம் செயல்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக பாராட்டு விழாவை தொடங்க உள்ளோம். பாராட்டு விழாவை தொடங்க உள்ளோம். இப்பொழுது முதல் பாராட்டினை பெற இருப்பவர் ஐயா உயர்வு எம்கே செங்கோட்டையன் ஐயா அவர்கள் நமது மேற்பத்தூர் மெகப்பன் குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். எம்கே வடிவேல் பக்தர் நல்லமாள் அவர்களின் மகன் ஆவார். 10ஆம் வகுப்பை பாதையிலேயே நிறுத்தி அப்பாவின் அறிவுறுத்தலை, அதாவது அப்பா அந்த காலத்துல இருக்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக அப்பாவின் அறிவுறுத்தலை நூற்படையை பார்த்துக் கொண்டும் நெசவுகளை செய்து கொண்டும் வந்தார். பருவராஜோட பொது கமிட்டியில் 9 ஆண்டுகள் முக்கிய பொறுப்பு செயல்பட்டு வந்துள்ளார். முன்னாள் எடப்பாடி கூட்டவர் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது ஐயா அவர்கள் 16 ஆண்டுகள் பொருளாளராகவும் இருந்துள்ளார்கள். பிறகு ஐயா கிருஷ்ணன் மறைவுக்கு பின்னிட்டு ஊழலின் வேண்டுகோளுக்கு இணங்க 10 மாத காலம் தலைவர் பொறுப்பை ஏற்றி நடத்தி வந்தார். பிறகு வயதின் காரணமாக தலைவர் பதவியிலிருந்து விலகிவிட்டார். ஐயா அவர்கள் ஆன்மீக பணியில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். இவர் நம் ஊரில் உள்ள பல கோவில்களுக்கு கோவில் கொடைப்பணிக்கு நினைக்கொடை மற்றும் பொருட்கள் வழங்கி செலுத்தியுள்ளார். ஐயா அவர்களை பாராட்டுவதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. ஐயா அவர்களை மேலைக்கு வருவார் அன்புடன் கேட்கப்படுகிறேன். ஐயா அவர்களுக்கு அந்த தலைவர் மா குமரேசன் அவர்கள் பணிந்து கொண்டாடி கொண்டு உங்களின் கடமைகளுடன் ஐயா அவர்களுக்கு பாராட்டலாம் தொடங்குகிறது. Once again, very big round of applause. ஐயாவை பாராட்டுவதில் நமது சங்கம் மிகவும் பெருமை அடைகிறது.
இப்பொழுது ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொதுவராக பட்டதாரிகள் சங்கம் சார்பாக நடைபெறுகின்ற சாதனையாளர்கள் மற்றும் மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா இதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே எனக்கும் ஒரு மரியாதை செய்து தெரிவித்த பொதுவராக பட்டதாரிகள் சங்க தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் உதவி செயலாளர் அவர்களுக்கும் உறுதி இணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் சீரும் சிறப்பாக நடைபெற இல்லாமல் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடம் எனது நண்பர் பரமசிவம் அவர்களால் வாங்கப்பட்டது. அப்போது அதை வாங்கி இந்த இடத்தை நிலைநாட்டியுள்ளார். அந்த இடம் இந்த இடத்துக்கு கட்டணம் கட்டி பின்னால அப்போ ஊர் சார்பாக ஒரு சிறிய தொகை கொடுத்து அட்டை போடுறதுக்கு ஏற்பாடு மங்களாவணி காட்டினார். எல்லாம் பெயர்ந்து விட்டது. இதை குமரேசன் அவர்கள் தலைமையேற்று நல்ல முறையிலே இந்த கட்டிடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த அளவுக்கு கௌரவித்ததற்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி தெரிவிக்கிறேன். நன்றி. ஐயா சிறப்பான முறையில் பணியாற்றினார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதல் 12ஆம் வகுப்பு வரை கோவை CSI பள்ளியில் முடித்தார். 2000 ஆண்டு தனது BA தமிழ் படிப்பினை கோவை அவினாசிலிங்கம் மகளிர் கல்லூரியில் முடித்தார். பின்பு 2002 தனது B.Ed படிப்பினை சேலம் சாரதா கல்லூரியில் முடித்தார். மீண்டும் 2004 தனது MA படிப்பினை கோவை PSJ கலை கல்லூரியில் முடித்தார். பின்பு 2005ஆம் ஆண்டில் தேசிய கல்வி தேர்வினை வெற்றி பெற்ற பின்பு 2006ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று 2006ஆம் ஆண்டு முதல் தமிழ் ஆசிரியராக நமது அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பொறுப்பேற்று பணிபுரிந்து வருகிறார். அத்துடன் இல்லாமல் தனது அயராத உழைப்பினால் 2014ஆம் ஆண்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றார். ஆசிரியர் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் மிகவும் நன்றாக பயன்படுத்தவும் தெரியும். மேலும் ஆசிரியர்கள் இத்தனை சாதனையும் தொடுநூறு படிக்கும் பிரெய்லி முறையில் படித்து இந்த சாதனையை செய்துள்ளார். அவர்களை பாராட்டுவதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அவர்கள் தந்தையார் பாண்டுரங்கன் மணிமலா அவர்களையும் பாராட்டி பெருமை கொள்கிறது. அவர்களின் சீரிய முயற்சியினால் தான் அவர்கள் இந்த PhD வரை படித்தது நமது மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சிறந்த தமிழாசிரியராக மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. முனைவர் கிருத்திகா அவர்களை பாராட்ட மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர் அவர்கள் மிகவும் அயராது உழைத்து நமது மாணவ மாணவிகள் பல வகையில் நல்ல மதிப்பெண்ணில் இருக்க அயராது உழைத்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த சங்கத்தின் சார்பாக நன்றி கூறி வருகிறோம். நன்றி. பொறுப்பிலே பிறந்து பெண்கள் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வயிறு ஏட்டிலே கவர்ந்து பேரை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்த ஏனை என மறுக்கும் ஒரு பாவை என நடக்கின்ற தமிழ் தாயே, நீ இல்லையே இன்று நானும் இல்லை இவ்விடத்தில். முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரிகள் பருவதராஜர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் சிரம் சார்ந்த இனிய காலை வணக்கம். என்னை இவ்விடம் சேர்த்திருக்கிறது என்றால் நான் பெற்ற கல்வி மட்டுமே என்னை இவ்விடம் சேர்த்திருக்கிறது. பலரும் என்னிடம் பேச தயங்கிய நாட்கள் இவ்வூரில் உண்டு. என்னை பேச வைத்திருக்கிறது இன்று இவ்விடம் என்றால் அது கல்வி மட்டுமே. நான் இங்கிருக்கும் மாணவ மணிகளுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், கல்வி மட்டுமே நம்மை சமுதாயத்தில் நல்ல இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் இரண்டு கண்களை போன்றது. நம்மை நல்ல இடத்தில் சேர்க்கும் என்றால் அது மிக மிக அவசியம். அனைவருக்கும் வெள்ளத்தால் அழியாது வெள்ளலால் வேகாது, வேந்தருக்கோ பயமில்லை காவலுக்கோ துணை இல்லை, கல்லருக்கோ பயம் இல்லை, கொடுத்தாலும் குறைவின்றி நிறைவின்றி குறையாது. அது ஒரே ஒரு செல்வம் தான், கல்விதான். எனக்கு இந்த அரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கீங்க. முயற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு 99% இருந்தாலும் 1% ஊக்கம் என்பது நம்முடைய பணியையும் நாம் கற்கக்கூடிய கல்வியையும் செய்கின்ற செயல்பாட்டை சுறுசுறுப்பாக மீண்டும் தொடர்ச்சியாக இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓட வச்சு முதல் வெற்றியாளராக வெற்றி பெற வைக்கும். எனக்கு இந்த அரியதோர் நினைவு பரிசனை வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு பட்டதாரிகள் பருவதாரர் சங்கத்திற்கு உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்
வருகிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக இந்த பாடநெறியாளர் ஐயா ராஜராஜன் அவர்கள் அருணகிரி மற்றும் ருக்மணி அம்மாவின் மகனாக பிறந்தவர். ஆன்மீக பணிக்காக இவருக்கு இந்த பாராட்டுகிறா. புண்ணிய நதியாம் காவேரி நதியின் கிழக்கரையில் அமைந்துள்ள காவேரிப்பட்டியில் டாக்டர் அருணகிரி ருக்மணி அம்மா மகனாக பிறந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் MA MPhil பயின்று பின்பு தமிழ்நாடு அரசின் தொழில் வணிகத் துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று மேலும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பணியிலும் பல தொலைக்காட்சிகளில் இலக்கிய சொற்பொழிவும் மேற்கு வங்காளத்தில் கல்கத்தா நகரில் உள்ள பாரதி தமிழ் சங்கத்தில் 5 நாட்கள் ஆன்மீக சொற்பொழிவும் செய்தும் மேலும் தமிழ்நாட்டில் பல கோவில்களில் ஆன்மீக சொற்பொழிவும் நிகழ்த்தியுள்ளார். வெரிடாஸ் ஏசியா என்ற வெளிநாட்டு வானொலியும் உரையாற்றியுள்ளார். ஐயா அவர் காவேரிப்பட்டி கோவில் திருப்பணிகளுக்கு தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர். மேலும் சமுதாய பத்திரிகையான பருவத மலரில் நிர்வாக குழு உறுப்பினராக உள்ளார். ஐயா அவர்களை இந்த சங்கம் பாராட்டுவதில் பெருமை அடைகிறது. ஐயா அவர்களை பாராட்டுவதற்கு நமது ஐயா அங்கமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அங்கமுத்து அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிறிய அற்புதமான ஒரு பேரிடர் முயற்சியினுடைய தாக்கம் அடுத்த சமுதாயத்தில் எதிரொலிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் மனிதன் பாராட்டுவது என்பது ஒரு பெரிய எல்லாத்துக்கும் மனசு வராது. நாங்கள் ஒரு திருப்பணி பண்ணணும், ஒரு வருடம் திருப்பணி பண்ணி முடிச்சுட்டு சரி நீங்க செஞ்சுட்டீங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படியே அனுபவம், என்னுடைய அனுபவம் அது ஒரு ஆண்டுகள் நாங்கள் 2 பேரும் முன்னெடுத்து பண்ணணும். ஒருத்தர் வேலூர்ல ஏரியா இருந்தார், ஒருத்தர் சேலத்தில் ஆவின் இதில் ஒவ்வொரு இடங்களிலும் சேர்ந்து பண்ணி செய்யறது சாதாரணமான விஷயங்கள் அல்ல. அதை ஒரு அற்புதமான ஒரு பணியாக ஏற்று செய்தோம். இதுதான் சமுதாயத்துக்கும் மனித மனத்துக்கும் உள்ள வித்தியாசம். யாரா இருந்தாலும் ஏன் வளர்க்காது, யாரா இருந்தாலும் ஒருத்தர் செய்யறாங்கன்னா கண்டிப்பா போய் பாராட்டுவோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த கிராமத்துல 10th + 2 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்க கூப்பிட்டு அந்த யார் முதல் பரிசு, 2வது பரிசு, 3ஆம் பரிசு, ஊரார் மங்களை செய்வது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுகிறேன். அடுத்த தலைமுறை குமரேசன் தலைமையில் இருக்கிற அந்த பட்டதாரி
பார்த்ததில்லை. இந்த அரங்கத்தை நிறைத்து நாங்கள் பார்த்ததில்லை. ஆகவே இந்த அரங்கம் நிறைந்ததே ஒரு பெரிய சாதனை தான். இந்த பட்டதாரி சொன்ன அரங்கம் நிறைய வைத்ததே பெரிய சாதனை. அப்படிப்பட்ட வந்தாங்க ஒரு 4 பேர் உட்காருவாங்க. அந்த பக்கம் ஒரு செயற்குழுவோட ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். மற்ற எந்த விஷயத்துக்கெல்லாம் மீது ஒரு 10 பேர் வருவாங்க. அரங்கத்தை நிறைத்து பார்த்தது இது 2வது முறையாக நான் பேசுகிறேன். இந்த முயற்சிக்கு மென்மேலும் வாழ்த்துக்களை சொல்லி, தாயே மதி ஞானம் தவம் தானம் மானம் மொழி புகழ் உளம் கண் சரீரவற்றும் பதிவான தனம் பாண்டியம் முதுகம் மனைவி மைந்தன் பயிர்பாதி கதியாவும் சர்வாயுதம் காத்து உங்கள் நல்ல மனங்களுக்கு மென்மேலும் இறைவன் நல்ல ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நன்றி கூறி அமைகிறேன். ஐயா நன்றி. அடுத்ததாக எஸ்பி நாகம்மாள் அவர்களை அழைக்கின்றோம். நாகம்மாள் கவிதை சோபா நாகம்மாள் MA BEd MPhil அம்மா அவர்கள் 1982 முதல் 2020 வரை 40 வருட காலம் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பாலப்பருவ மாணவர் முதல் பதிமண்ட பருவ மாணவர் வரை கற்பித்தல் பணியில் ஏற்று கல்வி கடலில் திரைப்படார். 2004 வித்யா விகாஸ் பள்ளியில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தவர் இவரின் மாணவரே ஆவார். அன்று சிறப்பு விருந்தினராக வந்திருந்த திரு இறையான்பு மற்றும் திரு ரங்கசாமி அமைச்சர் அவர்களை வரவேற்பு கவிதை படித்தவர் இவரே. செல்வி ஜெயலலிதா விஜயகாந்த் இறந்த போது இரண்டு கவிதையும் படித்தார். 18/2/2022 நடைபெற்ற சிந்தனை சிற்பி மாவி சிங்காரவேலர் அவர்களின் 163வது பிறந்த நாளில் மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் முதலாவதாகவும், சென்னை எண்ணூரில் 7/6/2022 அன்று நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் பெரியோர்களுக்கான 41 வயது பரிசையும் 4வது பரிசையும் பெற்றுள்ளார். உலக மீனவ தினத்தை முன்னிட்டு 21/1/2023 அன்று மீனவ காப்போம் மக்கள் இயக்கம் நடத்திய கவிதை போட்டியில் 4வது பரிசினை பெற்றார். இவர்களை பாராட்டுவதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அம்மா அவர்களை பாராட்டுவதற்கு அம்மா அவர்களை பாராட்டுவதற்கு நமது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா அவர்கள் நமது சங்கத்தின் உறுப்பினராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்னை மொழியே, அழகான செந்தமிழே, சிந்தாமணி சுடரே, சென்னை செறிமலையே, நன்றா கதிரொழியே, நாடகத்து பள்ளியே, வந்தபடி நல்வோம் வாழ்த்தி வணங்குவோம். இங்கு சமுதாய பணிக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆசிரியர் பணி, ஒரு ஆன்மீக பணி, இதெல்லாம் ரொம்ப எளிமையான சமுதாய பணிங்கிறது ரொம்ப கடுமையான. அதுக்கு நான் கல்வி இல்லை. என்னுடைய பணி கல்வி பணி மட்டுமே. நான் படிக்கிற சொன்னார் சாரு, நான் கவிஞரும் இல்லை, கலைஞரும் இல்லை. சமுதாய பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு தொண்டனும் இல்லை. எனக்கு ஒரு இளமையில தாய் தந்தையர்கள் படிக்க கல்விக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு பின்னால படிச்சா கணவன் உறுதுணையா இருப்பாங்க. ஆனா நான் படிச்ச படிப்புக்கு என்னுடைய குழந்தைகள் தான் உறுதுணையா இருந்துச்சு. குழந்தை எனக்கு தாயாய், அதுக்கப்புறம் இருந்தவங்களும் 4 குழந்தைகள் பிறந்த பின்னால் தான் நான் படிக்க ஆரம்பிச்சது. அதனால அத்தனை குழந்தைகளுமே எனக்கு ஒரு தாயாய், தகப்பனாய், ஒரு தோழமையாய், என்னுடைய சுமைதாங்கியாய், என்னுடைய இன்றைய நிலைக்கு காரணமாய் இருப்பது என் குழந்தைகள். அது மட்டும் இல்லை, விஜய் போன்ற மாணவர்கள், விஜயராஜ்
பையூர் தலைவர் அவர்களுக்கும் வருகின்ற ஐயா செல்வராஜ் அவர்கள், டாக்டர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் கவுண்டம்பட்டி ஊர் தலைவர் சின்னமல்லி ஊர் தலைவர் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக விளையாட்டுத்துறையை சேர்ந்த ஒருவருக்கு இந்த சாதனையாளருக்கு இந்த விருது கொடுக்கிறது. சேட் அவர்கள் டென்னிஸ் விளையாட்டு வீரர் அவர்கள் இந்த சமர்ப்பித்த இந்த விருதினை நன்றியுடன் எனது குழந்தைகளுக்கு என்னுடைய விஜயலட்சுமி அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நமது மாமா பையூர் தலைவர் அவர்களுக்கும் வருகின்ற ஐயா செல்வராஜ் அவர்கள், டாக்டர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் கவுண்டம்பட்டி ஊர் தலைவர் சின்னமல்லி ஊர் தலைவர் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக விளையாட்டுத்துறையை சேர்ந்த ஒருவருக்கு இந்த சாதனையாளருக்கு இந்த விருது கொடுக்கிறது. சேட் அவர்கள் டென்னிஸ் விளையாட்டு வீரர் அவர்கள் சாப்பாடு வாங்கிக்கோமா. ஆமாம் வாங்க சாப்பிட்டு போயிடலாம். வேணா சாப்பிடலாம். இந்த உள்ள உள்ள உட்கார வாங்கிக்கலாம்.
ஊருக்கண்ணு ஊருக்கண்ணு. நம்ம சேனல் நேம் என்னது? டான் டான். அப்படின்னா என்ன மீனிங்கு? டக்கு டக்குன்னு. ஓகே, டான் டான்னா என்ன மீனிங்கு? டக்கு டக்கு. நம்மளா என்ன பண்ண போகிறோம்? சூப்பர். டான் 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 டானுக்கு ஒரு ஜே போடுங்க. சூப்பர்.